Hello everyone, welcome to Fight Club. So in the explainer series of video la அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் jet streams. First we will understand jet stream, then அந்த jet stream ஓட types பார்க்கலாம். சரிங்களா? Jet stream first understand பண்ணிட்டா தான் நம்மளால types of jet stream understand பண்ண முடியும். Then jet stream ஓட impact on monsoon அப்படிங்கற டாபிக்கை புரிஞ்சிக்க முடியும். So this series one by one ஒவ்வொரு வீடியோவா பார்க்கலாம். So first jet stream அப்படிங்கறத understand பண்றதுக்கு முன்னாடி சில basic concepts we have to understand. Okay, first is that so sunlight அப்படிங்கிறது earth ஃபுல்லா ஈவனா விழுகாது ரைட்டுங்களா ஈக்குவேட்டர்ல மேக்ஸिमமா இருக்கும் ரைட் அதே போல்ஸ்ல வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும் so this results in temperature difference okay temperature difference கொண்டு வரும் now let us assume if earth அப்படிங்கிறது rotate ஆகல அப்படினா it is going to be very static அப்போ இங்கே we have a process called as convection what is convection அப்படினா இப்போ waters இப்போ நீங்க ஒரு தண்ணி கொதிக்க வைக்கிறீங்கன்னு வெச்சுக்கீங்களா okay இந்த இடத்துல you have heat இங்கே there is heat இருக்கக்கூடிய water molecules வந்து heat ஆயிடும் right heat ஆயிடும் இந்த ஹீட்டான வாட்டர் மாலிக்யூல்ஸ் மேலே போய்டும் இந்த இடத்தை எடுக்கிறதுக்கு கோல்டான மாலிக்யூல்ஸ் கீழே வந்துடும் ரைட் ஸோ ஹீட் அப்படிங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது எப்படின்னா அந்த மீடியமே அந்த ஹீட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது சரிங்களா வாட் இஸ் கோல்டர் அது டென்ஸாக இருக்கும் கீழே வந்துடும் வாட் இஸ் ஹாட்டர் ஓகேங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென்சிட்டி குறையும் ஸோ இட் இவென்ச்சுவலி கோஸ் அப் ஸோ திஸ் சைக்கிள் இஸ் கால்ட் அஸ் கன்வெக்ஷன் ரைட்டா சேம் திங் ஹேப்பன்ஸ் ஹியர் இப்போ இந்த இடத்துல ஈக்குவேட்டரில் தெர் இஸ் ஹீட் போலில் இட் இஸ் வெரி கோல்ட் ஸோ ஆப்வியஸ்லி என்ன ஆகணும் இங்கேருந்து அங்கே காற்று போகணும் அங்கேருந்து இங்கே வந்துடணும் அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ண த சிம்பிள் ப்ராசஸ் இஸ் கால்ட் கன்வெக்ஷன் ஓகேவா இதை நடக்கிறதுக்கு ரெண்டு ரீசன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இது ஹை டெம்பரேச்சர் இது லோ டெம்பரேச்சர் அப்போ ஹை டெம்பரேச்சர்லேருந்து ஒரு விஷயம் லோ டெம்பரேச்சர் நோக்கி வந்தாகணும் okay this is called as temperature gradient okay so ஒரு பொருள் அதிகமாக ஒரு இடத்துல சேருது அப்படின்னா then it becomes denser okay pressure so pressure அதிகமாக இருக்கிற இடத்துல இருந்து pressure கம்மியான இடத்தை நோக்கி வந்தாகணும் right this aspect is known as pressure gradient right அதிகமாக இருக்கிற இடத்துல இருந்து கம்மியான இடத்தை நோக்கி வந்தாகணும் டெம்பரேச்சரை வச்சு பார்க்கும்போது தட் இஸ் டெம்பரேச்சர் கிரேடியன்ட் ஓகேங்களா ரைட் நவ் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அ செல் ஓகே ஒரு செல் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ செல் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது என்னென்னா நவ் ஈக்குவேட்டர் இப்போ லெட் அஸ் அஸ்யூம் எர்த் இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு இதில் இருக்குன்னு வச்சுங்க இது ஈக்குவேட்டர் ஓகே இந்த இடத்துல தெர் இஸ் ஹீட் ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஏர் மாஸ் அப்படிங்கிறது ஹீட் ஆகி இட் ரைசஸ் அப் ஓகே இந்த ரைஸ் ஆகிறது மேலே ட்ரோபோஸ்பியர் அங்கே மேலே போனதுக்கப்புறம் இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ரைட் ஓகே ஏன்ற சொல்கிறேன் இப்போ இந்த இடத்துல இந்த ஒரு சைடு இருக்கா இப்போ இங்கேருந்து ஹீட் ரைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இதை பிடிக்கிறதுக்கு நியர்பைலேருந்து காற்று வந்தாகணும் ஏன்னா ப்ரெஷர் கிரேடியன்ட் ஓகே இப்போ இந்த மேலே போன காற்று ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் கூல் ஆனதுக்கப்புறம் திரும்ப கீழே இறங்கி ஆகணும் மேலே போனது ஒரு டெம்பரேச்சரில் லூஸ் பண்ணதுக்கப்புறம் கூல் ஆகிடும் திஸ் கம்ப்ளீட்ஸ் எ செல் சர்க்குலேஷன் ஓகே நவ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அர்த் இன்கேஸ் சீக்வன்ஸாக இருந்தால் இது ஈக்குவேட்டர் இது போல்ஸ் அப்படின்னு இருக்கும் ரைட் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே நடுவில் நிறையா ஃபேக்டர்ஸ் ப்ளே பண்ணுது ஓகே வாட் ஆர் திஸ் ஃபேக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் அர்த்தோட ரொட்டேஷன் ஓகே அர்த்தோட ரொட்டேஷன்னால வர்ற ஃபோர்ஸ் தான் கோரியாலிஸ் ஃபோர்ஸ் நெக்ஸ்ட் அர்த்தோட ஃபீச்சர்ஸ் இந்த இடத்துல வந்து லேண்ட் சி டிஸ்ட்ரிபியூஷன் வேரி ஆகிட்டு இருக்கு ரைட்டா பிகாஸ் ஆஃப் விச் இந்த ஒரு சைக்கிள் அப்படிங்கிறது இட் இஸ் பிரேக்கிங் இட் இன்டு 3 செல்ஸ் ஓகே அதான் நம்ம இங்கே பார்க்குறது ரைட் இப்போ ஈக்குவேட்டர்லேருந்து ஹீட் ஆகி மேலே போகிறது சப்ட்ராபிக்கல் ரீஜன்ஸை நோக்கி போகும் அங்கே அது கூலானோடனே கீழே சிங்க் ஆகும் தென் சிங்க் ஆனது எகெயின் இந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஹை ப்ரெஷர் இந்த இடத்துல ஹை ப்ரெஷர் கிரியேட் ஆகிடுச்சா ஸோ லோ ப்ரெஷர் நோக்கி வரும் இது ப்ரெஷர் கிரேடியன்ட்னால நடக்குது ஸோ திஸ் கம்ப்ளீட்ஸ் அ சைக்கிள் திஸ் இஸ் ஹேட்லி செல் right. Same way in the
இந்த ரெண்டு இடத்துக்கு நடுவில் இருக்கக்கூடியது ஃபெரல் செல். ஓகே, சப்ட்ராபிக்கல் ஹைலேருந்து சப்போலார் லோக்கு. ரைட், இதே மாதிரி போலார் ரீஜன்ஸ்லையும் நடக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் போலார். ஓகே, நவ் டேக் திஸ் ஏரியா. இந்த ஏரியா எடுத்துக்கங்க. ஏன்னா இதுதான் இருக்கிறதுலே வச்சு ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் ஜெட் ஸ்ட்ரீம் உருவாகிறதுக்கு காரணம். ரைட், இப்போ இந்த ஃபண்டமெண்டல் புரிஞ்சுது அப்படின்னா வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஜெட் ஸ்ட்ரீம். ஓகே, நவ் கோரியாலிஸ் ஃபோர்ஸ் இங்கேருந்து காற்று இந்த பக்கம் போயிட்டுருக்கு. இந்த காற்றை டுவர்ட்ஸ் ரைட் டிஃப்ளெக்ட் பண்ணுது. ஏன்னா எர்த் ரொட்டேஷன் வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் இப்படி இருக்குது. கரெக்டாக டுவர்ட்ஸ் த ரைட் ரொட்டேட் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, ஸோ இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா இங்கேருந்து வார்ம் ஏர் வருது, அங்கேருந்து கோல்ட் ஏர் வருது. இதே மாதிரி இது ரெண்டும் மீட் ஆகிற இடத்துல there is a strong Coriolis force which is deflecting the winds and eventually இந்த இடத்துல என்ன ஒரு ஸ்ட்ராங் லேயர் ஆஃப் பவர்ஃபுல் விண்ட் கிடைக்கும். இந்த பவர்ஃபுல் விண்டுக்கு பேர் தான் ஜெட் ஸ்ட்ரீம். ஓகே, இட் இஸ் மோர் லைக் எ ரிவர் இன் த ஸ்கை. ஓகே, ஆனால் இந்த ரிவரில் தண்ணிக்கு பதிலாக காற்று தான் இருக்கும். வெரி பவர்ஃபுல் விண்ட், ரொம்ப ஹை ஸ்பீடில் ஃப்ளோ ஆகிட்ருக்கும். ஸோ இதுதான் ஜெட் ஸ்ட்ரீம். ஓகே, ஒரு ரிவர் ஸ்ட்ரைட்டாக போகாத மாதிரி ஜெட் ஸ்ட்ரீமும் மீண்டரிங் ஃபார்மில் தான் இருக்கும். அதாவது வளைஞ்சு தான் போகும். ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்னா பிகாஸ் இட் இஸ் ரேர்லி டூ ட்ராவல் இன் சைட். பிகாஸ் அந்த இடத்துல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் கிரேடியன்ட், ஸ்பெஷல் கிரேடியண்ட்டை பேஸ் பண்ணி அந்த மூமெண்ட்டும் வேவியாக தான் இருக்கும். அந்த வேவ்ஸுக்கு பேர் ராஸ்பி வேவ்ஸ். ரைட், இப்போது இந்த இடத்துல கோல்டு இருக்கும், இந்த இடத்துல ஹாட் இது இருக்கும். இது ரெண்டும் மீட் ஆகிற இடத்துல எர்த்தில் இப்படி சுற்றிட்டு இருக்கும். அப்போ ஜென்ரலாக ஜெட் ஸ்ட்ரீம் எல்லாமே என்ன டைரெக்ஷனில் போகும்? வெஸ்ட் டு ஈஸ்ட் ஃப்ளோ ஆகிட்ருக்கும். ரைட், இதுதான் ராஸ்பி வேவ்ஸ். ஓகே ஓகே, ஸோ இந்த இடத்துல யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அனதர் கான்செப்ட் கால்ட் அஸ் ஜியோஸ்ட்ராஃபிக் விண்ட்ஸ். ஜெட் ஸ்ட்ரீமோட தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஜியோஸ்ட்ராஃபிக் விண்ட்ஸ் சிம்பிள். இப்போது ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ணால் கோரியாலிஸ் ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும்போது இந்த காற்றுக்கு வர வழியில் இந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகிடும். ரெண்டு பக்கமும் இல்லாமல் பேலன்ஸாக நடுவில் போயாகணும். இதுதான் ஜியோஸ்ட்ராஃபிக் விண்ட். ஓகேவா? ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரெஷர் கிரேடியன்ட்னால போக வேண்டிய டைரெக்ஷன். இது கோரியாலிஸ் ஃபோர்ஸ் புஷ் பண்ணுற டைரெக்ஷன். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நார்தர்ன் ஹெமிஸ்ஃபியரில் கீழேருந்து ஒரு காற்று மேலே போகுதுன்னா நமக்கு ரைட்டு, இதோட ரைட் இந்த டைரெக்ஷனுக்கு ரைட் இந்த சைட். சரியா? அப்போ இப்படி டிஃப்ளெக்ட் ஆகிடும். ரைட், கீழே வர்ற காற்று அதே மாதிரி இப்படி வருது அப்படின்னா இதுக்கு ரைட் அப்படின்றது இப்போ இந்த பக்கம் இப்படி டிஃப்ளெக்ட் ஆகிடும். வாட் ஹேப்பன்ஸ், நான் ரெண்டு பக்கமும் ஆப்போசிட் ஃபோர்ஸாக இருக்கிறனால இந்த காற்று நடுவில் இன்பிட்வீனில் இந்த டைரெக்ஷனில் எர்த்தோட ரொட்டேஷனால் இந்த டைரெக்ஷனில் போயிடும். இதுதான் ஜெட் ஸ்ட்ரீம். ரைட், நான் இது எப்படி விண்டை இதை இம்பேக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, நான் ஜெட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது மீண்டர் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ மீண்டர் ஆகிறப்போ அது கீழே விழுகுது இல்லையா? இந்த இடம். ஓகே, இங்கே வி கால் தட் அஸ் லோ ப்ரெஷர். ரைட்டா? இந்த மேலே நோக்கி இருக்கிற இடத்துல ஹை ப்ரெஷர். ஓகே, ஸோ இது வந்து பீக் அண்ட் ரிட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இப்போ எது போல நோக்கி போகுதோ அது பீக், எது ஈக்குவேட்டர் நோக்கி இருக்கோ அதுக்கு பேர் வந்து ரிட்ஜஸ். ரைட், நவ் இந்த நடுவில் ஃபார்ம் ஆகலையே இதுக்கு பேர் வந்து ஒமேகா பிளாக். இந்த ஒமேகா ஷேப்பில் இருக்கிறதுனால ஒமேகா பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் உங்களுக்கு அடிக்கடி ஹீட் டோம்ஸ் எல்லாம் வரும். ஹை ப்ரெஷர் இருக்கிறதுனால இங்கே வி கெட் ஹீட் டோம்ஸ். ஓகே, இங்கே கீழே விழுகுது இல்லையா? இந்த இடத்துல யூ கெட் லோ ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால ஹியர் யூ ஹேவ் சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த இடத்துல எங்கெல்லாம் இந்த இடம் இருக்கோ இங்கெல்லாம் மழை வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓகே, இங்கே ட்ரை கண்டிஷன் இருக்கும் ஹை ப்ரெஷர் அப்படிங்கிறது. இதுதான் ராஸ்பி வேவ்ஸ். ரைட்டா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கோல்டு அதிகமாக டாமினேட் பண்ணும்போது கீழே எடுத்துகிட்டு வந்துடும், ஹீட் அதிகமாக டாமினேட் பண்ணும்போது மேலே தள்ளும். அவ்வளோதான். ரைட், தென் இந்த ஜெட் ஸ்ட்ரீமோட பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா? பொசிஷன் ஆஃப் ஜெட் ஸ்ட்ரீம், திஸ் இஸ் ஆல்சோ ரிலேட்டிவ் டு சன்னோட மூமெண்ட். இப்போது ஹீட் அதிகமாக இப்போ ஜெட் ஸ்ட்ரீம் இந்த இடத்துல இருக்குன்னா ஓகே, நான் வின்டர் டைமில் இன்னும் கீழே வந்துடும், சம்மர் டைமில் இன்னும் கொஞ்சம் மேலே போயிடும். ரைட்டா? இது சம்மர், இது வின்டர். இது ஜெட் ஸ்ட்ரீமோட மூமெண்ட். ரைட், தென் இந்த ஆல்டர்னேட் கிரெஸ்ட் அண்ட் ட்ரஃப் அப்படிங்கிறது மூமெண்ட்டில் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும்போது ஓகே, இந்த இடம் இப்போ இது எந்த இடத்துல இருக்கோ அங்கே மழை வரும். ஸோ ஃபஸ்ட் வேவ் எப்படி இருக்குன்னா நெக்ஸ்ட் டைம் வரும்போது எப்படி மாறலாம்னா இப்போ இந்த கிரெஸ்ட் இருக்கிற இடத்துல ட்ரஃப் வந்துடலாம், தென் இங்கே கிரெஸ்ட் வரலாம். ஸோ இப்படி மாறலாம்.
ரைட். ஸோ climate அப்படிங்கிறதையும் இந்த ஜெட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது சேஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஜெட் ஸ்ட்ரீம். ஸோ ஜெட் ஸ்ட்ரீமோட இம்பேக்ட் ஆன் climate. Next video we will see about what are the types of jet stream, அதோட இம்பேக்ட் அந்த ஜெட் ஸ்ட்ரீமோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். தென் we will move on to how jet stream affects நம்மளோட மான்சூன் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ப்ளீஸ் டூ ஃபாலோ அவர் சேனல். டெலிகிராமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் கிளப் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். ஓகே, தேங்க்யூ.